அபிஷேகா அவர்கள் சரிகமபா செட்ல பாடிக்கிட்டு இருக்கும்போதே, அங்க சீஃப் கெஸ்ட்டா வந்திருந்த பாண்டியராஜன் அவர்கள், "போதும் இதுக்கு மேல நீ பாடாத" அப்படின்னு அபிஷேகாவ பார்த்து சொல்லியிருக்காராமா. அண்ட் இத பார்த்து ஒட்டுமொத்த அரங்கமுமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில டென்ட் கொட்டா ரவுண்ட்ல கர்ணன் படத்துல இருந்து தான் அபிஷேகா அவர்கள் பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க. "கண்டா வர சொல்லுங்க" அப்படிங்கிற பாடல ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாங்க. பாடல் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அத தாண்டி அந்த படத்துல வர மாதிரியே கெட்டப் போட்டு, அந்த மாஸ்க்லாம் போட்டு பாடியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயம். ஆனா ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாங்க. அபிஷேகா பாடிக்கிட்டு இருக்கும்போதே, அங்க செட்ல சீஃப் கெஸ்ட்டா வந்திருக்கக்கூடிய பாண்டியராஜன் அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு கட்டத்துல அவங்க எமோஷனலா பாட பாட, இவரு ஒரு மாரி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. அண்ட் பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம், "ஏன் அழுதீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் வந்து கிராமிய பின்னணிய சேர்ந்தவன். அந்த கிராமிய மனம் வந்து அப்படியே அந்த பாடல்ல இருந்துச்சு. கண்டிப்பா அந்த பாடல அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரம் பாடியிருந்தா, பாடாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு நான் எந்திரிச்சே சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த பொண்ணு பாட பாட எனக்கு தன்னால என்ன மீறி அழுக வந்துருச்சு. ஒரு கடவுள் கிருபை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பாடலால அழுக வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு ஈரம் உங்களோட குரல்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க இன்னும் மிகப்பெரிய அளவுல வருவீங்க" அப்படிங்கிற மாரி அபிஷேகாவ பார்த்து பாண்டியராஜன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அங்க இருந்த ஜட்ஜஸ்மே அபிஷேகாவ அந்த ஒரு விஷயத்த பார்த்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அவங்க பாடிய பாடலால பாண்டியராஜன் அவர்கள் அழுதுருக்காரு அப்படிங்கிறது தான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஈரத்துல அந்த பாடல அவங்க பாடியிருப்பாங்க. எந்த அளவுக்கு மனசுல இருந்து அந்த பாடல பாடியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லணும். இன்னும் ஒரு முறை அவங்கள ரிப்பீட் பண்ணி அந்த பாடல பாட சொல்லியிருந்தா, கண்டிப்பா நான் எந்திரிச்சு "நீ பாடாத நிறுத்து" அப்படின்னே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அந்த தாக்கம் அவருக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த சீசனோட ஒரு மிகப்பெரிய ரைசிங் ஸ்டாரா அபிஷேகா உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அபிஷேகா அவர்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ்ல பாட போறாங்க. ஒரு 4 ரவுண்ட்லயே கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வாரம் அவங்க என்ன பண்ண போறாங்க? எப்படியெல்லாம் இருக்க போறாங்க? அண்ட் என்ன மாதிரியான ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆக போறாங்க? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸ்டார்ட்டிங்ல இவங்க மேல ஒரு அக்யூசேஷன் இருந்துச்சு. கிராமப்புற பின்னணியை சேர்ந்தவங்க மத்த பாடல்கள பாட மாட்டாங்கன்னு. இதுக்கப்புறம் ரெட்ரோ ரவுண்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே அபிஷேகா சூப்பரா கடந்து வருவாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.